மக்கள் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அறுசுவையே ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அறுசுவையில் இப்போ ஒரு சுவை கூட ஒரு சிலருக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சுவை இல்லாமல் பார்க்கக்கூடிய பொருட்கள் நல்லா பார்ப்பதற்கு நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உணவுகள் எந்த அளவுக்கு உன்னதமானது அப்படின்றது கேள்விக்குறிதான். அந்த கேள்விக்கு ஒரு நல்ல விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகள் தான். அந்த அறுசுவையை உங்களுக்கு என்றென்றைக்கும் மாறாமல் கொடுத்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் 2 விதமான சுவை நமக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன சுவைன்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு யார் இதை அருமையா வழங்கி கொடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வேற யாருமே இல்ல, நம்மளுடைய சித்த மருத்துவர் மதிப்பிற்குரிய கீதா அவர்கள் தான் வழங்க போறாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சரி, அறுசுவை அப்படின்றதே நம்ம பாரம்பரியமான வார்த்தை இல்லையா? அதுல எத்தனை சுவை இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே? குறிப்பா காரம், புளிப்பு, கசப்பு, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல்பட்டு இன்னும் காரம், புளிப்பு, கசப்பு அவ்வளவுதான் தெரியும். இந்த உவர்ப்பு துவர்ப்பெல்லாம் தெரியாது. முக்கியமா 4 வகை அதுதான் தெரியும். 6 வகையில 2 வகை தெரியாது. இப்போ அதெல்லாம் நம்ம நினைவூட்டுறதுக்காக தான். ஆமா, இது எல்லாமே நம்ம கொண்டு வரும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன உணவு வகை கொடுக்க போறோம்? இன்னைக்கு நாம கலவை பணியாரம். ஆஹா, பணியாரம் கொடுக்க போறீங்க. பணியாரம் சொல்லிட்டீங்களே, நம்ம ஆனா பணியார தட்டு நம்ம கொண்டு வரலையே. ஆனா நாம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். ஆஹா, அதுக்கு இன்னொரு வழியும் வச்சிருக்கீங்க. சரி, அப்ப இது என்னது? என்ன பணியாரம்? கலவை மாவு பணியாரம். கலவை மாவு பணியாரம். சரி, பணியாரம் கேள்விப்பட்டிருக்கோம். கலவை மாவு பணியாரம்னா என்ன? ஏன்னா வெறும் அரிசி மாவுலயோ அல்லது உளுந்த மாவுலயோ இதுல மட்டும்தான் செஞ்சிட்டு வருவாங்க பணியாரம். இப்போ நாம சத்துக்காகவே எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா மாவும் கலந்து நாம பணியாரம் செய்ய போறோம். சரி, இப்ப இந்த கலவை மாவு பணியாரம் செய்யறதுக்கு என்னென்ன கலவைகள் கொண்டு வந்திருக்கீங்க? உளுந்து மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, ரவை, சோள மாவு, வெல்லம், சுவைக்கு ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய். இப்ப நம்ம செய்முறைக்கு போயிடலாமா? சரி, இப்ப பணியாரம் எப்படி வரப்போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். அது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நாம ஒரு வாணலி எடுத்து அதுல எண்ணெய் ஊத்தி காய விட்டுருக்கோம். சரி. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு சிறிதளவு ரவை சேர்த்திருக்கோம். அடுத்து தேவையான அளவு கடலை மாவு சேர்த்திருக்கோம். ரவை, தேவையான அளவு கடலை மாவு, இது சோள மாவு. சோள மாவு, அரிசி மாவு, உளுந்த மாவு. இத்தனை மாவு வகைகளும் நாம இப்போ கலவையா கலந்துருக்கோம். இப்போ வெள்ளை கரைசல நாம அதுல கலந்து விடணும். சரி, இன்னொரு முறை சொல்லிடுங்க. இதுல ரவை, கடலை மாவு, சோள மாவு, அரிசி மாவு, உளுந்த மாவு 5 மாவு சேர்த்திருக்கோம். சரி, இத இதோட நம்ம எதை கலக்க போறோம்? இப்போ வெள்ளை கரைச்சல நாம கலக்கணும். சரி, சுவைக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கிறோம். இந்த வெள்ளத்தை நல்லா நம்ம கரைக்கணும். சரி, இப்போ இந்த வெள்ளை கரைச்சலை நாம இந்த மாவோட கலந்து வெள்ளை கரைச்சலை விடுங்க. விட்டு நாம மாவை கலந்துக்கணும். நல்லா விடலாமா? ஆமா, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ இந்த மாவை நாம கரைச்சிக்கிறோம். இது கூட இன்னும் நமக்கு சுவைக்கு ஏலக்காயும் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நாம. இப்போ இந்த மாவை நாம நல்லா கரைக்கணும். வெள்ளை தண்ணியை விட்டு அந்த கரைச்சலை நல்லா கரைச்சி மாவு நல்லா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் சுவை அதிகமா இருக்கும். இதுக்கும் வேணும்னு இன்னமும் சுவை தேவைன்னா தேங்காவை சேர்க்கலாம். துருவிய தேங்காய் சேர்க்கலாம். இன்னமும் சுவை இன்னும் கூடுதல் மிகைப்படணும்னா வாழைப்பழமும் நாம சேர்க்கலாம். வாழைப்பழம் மசிச்சு வாழைப்பழத்தை நாம சேர்க்கலாம். கொஞ்சம் சுவையும் வித்தியாசமா இருக்கும். ஒரு இன்னும் ஒரு மெதுவான தன்மையும் நமக்கு கிடைக்கும். இது நமக்கு கெட்டிப்பதம் வேணுமா?
இல்லை இந்த பதம் போதுமா? இந்த பதம் போதும். ஏன்னா மாவு நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த ரவை வந்து தண்ணியை நல்லா இருத்துரும். அப்போ அந்த பதத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரும். சரியா கொண்டு வந்து இந்த மாவு நம்ம கரைச்சி ஊற வைக்கணுமா கொஞ்ச நேரம்? தேவையில்லைம்மா. கரைச்சி உடனே அந்த நிமிஷமே நாம வந்து பணியாரத்துக்கு நாம விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சி ரெடியா இருக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நாம கண்டிப்பா இந்த கரைச்சலை நாம விட்டுடலாம். பணியாரத்துக்கு எப்பவுமே ரவை சேர்ப்பாங்களா? இல்ல, சேர்த்தா கூடுதல் பொறப்பொறப்பா இருக்கும். சுவை வந்து மேம்படும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இன்னும் சுவை மேம்படணும், வித்தியாசமா இருக்கணும்னா இப்போ நாம சொன்னது போல வாழைப்பழம் சேர்க்கலாம், தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இதோடவே சேர்த்து நாம பணியாரத்துக்கு நாம விடலாம். பணியார அந்த பாத்திரம் இருந்தால் அந்த பாத்திரத்துலேயும் ஊற்றலாம். அப்படி இல்லை நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிடணும் போல இருந்ததுன்னா இப்படியும் நாம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம அந்த பணியார மாவை அந்த எண்ணெயில, இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த பணியார கிண்ணத்துல நம்ம பார்த்திருக்கோம். அந்த பணியார சட்டின்னு இருக்கு. அந்த நல்லா வேகணும். வெந்துட்டு எடுத்தோம்னா இந்த பதத்துக்கு பதம் பார்த்து நாம எடுத்துடணும். இப்போ கலவை மாவு வெள்ளை பணியாரம் தயாரா இருக்கு. நாம எடுத்துட்டோம். கலவை மாவு வெள்ளை பணியாரம் பாருங்க, சுடுறதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கு நமக்கு. பணியாரத்துக்குன்னு அந்த பணியாரத்தட்டு இருந்தாதான் அது அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம கலவை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் விட்டுட்டு வெந்ததும் வேகாததையும் நம்ம வந்து அரைச்சி மென்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்பவுமே அருமையான இந்த பணியாரம்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த பண்டங்களுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த பணியாரம் எப்படி செய்யணுன்ற அந்த செய்முறை எனக்கு இன்னொரு முறை சொல்லுங்களேன். உளுந்த மாவு, அரிசி மாவு, சோள மாவு, ரவை, கடலை மாவு இது எல்லாமே ஒன்று கலந்துட்டு வெள்ளை கரைச்சலை விட்டு ஏலக்காய் பொடி அதையும் போட்டு கலந்து பணியாரம் ஊற்றலாம். நாம மேல் கொண்டு என்ன சொன்னோம்னா தேங்காய் துருவலும் வாழைப்பழத்தை மசிச்சு போட்டோம்னா இன்னும் கூடுதலான சுவையா கிடைக்கும். இதுவே எனக்கு கூடுதல் சுவையா தெரியுது. இன்னும் வாழைப்பழ சுவையும் நம்ம சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாங்கன்னா எல்லாரும் வாழைப்பழத்தை கையில எடுத்துட்டு பணியாரம் செய்யறதுக்கு தயாராகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பணியாரத்தை அப்படியே செஞ்சு பார்த்துட்டு அப்படியே வந்துருங்க, ஓடி வந்துருங்க. அடுத்த உணவு வகை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த உணவு வகையா என்ன செய்ய போறோம்? முழு நெல்லிக்காய் சட்னி. நெல்லிக்காய் சட்னி. பெரு நெல்லிக்காயா? பெரிய நெல்லிக்காய். சரி, பெரிய நெல்லிக்காயா? ஐயோ, அந்த நெல்லிக்காயில எவ்வளவு சத்துக்கள் இருக்கு இல்லையா? யாருமே அதை எடுத்து கூட பாக்குறது கிடையாது, வச்சு சாப்பிடுறது இல்ல. அதனால வேண்டி இப்ப நம்ம சட்னியா செஞ்சிட்டோம்னா எல்லாருமே உணவுக்கு கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அப்ப நெல்லிக்காய் சட்னி செய்யணும்னா என்ன பண்ணணும், என்ன தேவை? நெல்லிக்காய் சட்னிக்கு நெல்லிக்காய், வரமிளகாய், கடுகு, பெருங்காயம், சுவைக்கேற்ற உப்பு, தேவையான அளவு புளி, இது மட்டும் இருந்தா போதும். இது நெல்லிக்காய் வந்து ஒரு மாதிரி துவர்ப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும். நான் அறுசுவைன்னு சொன்னேன், நீங்க அதுல ஒரு வித்தியாசமான சுவையை இப்ப எடுத்துருக்கீங்க, கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? சரி, இப்ப நெல்லிக்காய் என்ன பண்ணணும்? இப்ப நெல்லிக்காயை வந்து ஒரு வாணலியை நாம முதல்ல அடுப்புல வச்சுட்டு. நெல்லிக்காய் எல்லாம் கிடைக்குதா நமக்கு? கடையில கிடைக்குதா? கிடைக்குது. நம்ம தான் போய் பார்க்கணும்ன்றீங்களா? சரி, அதனால வேண்டி இப்ப நாம அந்த வாணலியில வேண்டிய அளவு எண்ணெய் விட்டு விடுறோம். விட்டு நெல்லிக்காய் ரெண்டு போதுமா? அப்படியே போடுங்க. வரமிளகாய், நெல்லிக்காய், வரமிளகாய், புளி, உப்பு எல்லாமே இதுல கலந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே கலந்து வச்சிட்டோம். இப்ப நெல்லிக்காய் எப்படி தோல் சீவி எடுத்துக்கணுமா? எப்படி? இல்ல, அந்த விதையை மட்டும் நாம நீக்கிட்டு அத நாம துண்டங்களா கட் பண்ணி நறுக்கி எடுத்துக்கணும். இப்ப நறுக்கிய நெல்லிக்காய், பெரு நெல்லிக்காய், வரமிளகாய் போட்டிருக்கோம். அப்புறம் புளி, ஒரு துண்டு புளி போட்டிருக்கோம். நம்ம உப்பு தேவை, சுவைக்கேற்ற உப்பும் போட்டிருக்கோம். எண்ணெயில இப்ப இதை நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து அரவையில அரைச்சி எடுத்து சட்னியா சாதத்துல போட்டு சாப்பிட்டாலும் முடிஞ்சதா? நான் ஆரம்பிக்கவே இல்ல, முடிச்சிட்டீங்க. அதான், இது ஈஸியான வேலை தானே. ரொம்ப எளிமையா இருக்கு. அதனால வேண்டி இதை நீங்க வதக்கிட்டு
ஒன்று சட்னியாக சாப்பிடுங்க, ம் இல்லைன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்ருங்க. அப்படியா? சரி, இப்போ இந்த பெருநெல்லிக்காய் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா போதும், ஒரு சட்னி வகை நமக்கு தயார். ஏன்னா வீட்டில் மற்ற எல்லா பொருட்களுமே இருக்கு. நெல்லிக்காவை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கொட்டைகள் எல்லாம் நீக்கிட்டு நல்லா நறுக்கி அதை வந்து போட்டுட்டு அது கூடவே வந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்த அளவுக்கு தேவையான அளவுக்கு காரம், அதோட ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு உப்பு, ருசிக்கு உப்பு சேர்த்து இப்போ அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், வதக்கியாச்சா? முடிச்சிட்டோம். சரி, இப்போ அதை நாம இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆற வச்சு அரைக்கணும். இந்த சட்னியா? ஆமாம், துவையலா சட்னியா? துவையலாக தான். துவையல். அப்ப அந்த துவையல் பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துடவா? அரைச்சி எடுத்துருவேன். சரி சரி, இப்போ இந்த நெல்லிக்காய் துவையலுக்கு இந்த பதம் போதும் இல்லையா? போதுமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தாளிக்கணும். அடுத்து அடுப்பில் வானொலியை வச்சுட்டு வேண்டிய அளவு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரியுது. துவையல் வகைகள்லாம் செய்யறது ரொம்ப எளிமைதான். ஆமாம், ஆனா அதுவும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்ன இருக்குன்றது. இப்போ இந்த இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு துவையெல்லாம் செய்ய வேண்டியது. இப்போ ஒரு துளி பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச துவையலை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்க்கலாம். அப்படியே ஒரு வாட்டி எடுத்துட வேண்டியதான் இல்லையா? இது சுவை எப்படி இருக்குன்றது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நெல்லிக்காயினுடைய சுவை தனி விதமா இருக்கும். அதோட நம்ம வந்து காரம் சேர்த்துருக்கோம், புளிப்பு சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அந்த சுவை எப்படி இருக்குன்னு பார்க்க நானும் ஆவலா இருக்கேன். இதை எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? நீங்கள் சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சுவைன்னு சொல்லுங்க. இப்போ நல்ல சூடான அறுசுவைகள்ல ஒரு சுவையா, ஆனா நமக்கு புதிய சுவையா இருக்கக்கூடிய ஆனா இந்த துவையலை எப்படி செய்யணும், செய்முறை இன்னொரு முறை சொல்லுங்களேன். முழு நெல்லிக்காய் தேவையான அளவு, வரமிளகாய் தேவையான அளவு, புளி தேவையான அளவு, சுவைக்கேற்ற உப்பு, இதை தான் நாம இந்த துவையலுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டு இந்த நெல்லிக்காயை அரிஞ்சு விதையை நீக்கிட்டு அதை போடணும். வரமிளகாய் போட்டுக்கணும், புளி போடணும், உப்பு போடணும், போட்டு வதக்கி எடுத்துட்டு அரவையில் அரைச்சி எடுத்துக்கிட்டு திரும்பவும் வானொலியை வச்சு எண்ணெயை விட்டு கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து இந்த துவையலை அதில் கொட்டி வதக்கி எடுத்துட்டோம்னா நெல்லிக்காய் துவையல் தயாராகிடும். ரொம்ப அருமையான ஒரு நெல்லிக்காய் துவையல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த பள்ளிக்கூட நினைவுகள்லாம் உங்களுக்கு வரணும்னா இந்த நெல்லிக்காய் துவையலை நீங்களும் ருசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள்.